Good morning, student. 12/7/2024 TNPSC Group 1B 1C exam கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். A milkman has 3 jars containing 57 liters, 129 liters and 177 liters of pure milk respectively. A measuring can after a different number of exact measurements of milk in each jar leaves the same amount of milk unmeasured in each jar. What is the volume of the largest such can னு சொல்லி கேக்குறாங்க. Option A 12 liters, option B 16 liters, option C 24 liters, option D none of the above. சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். அதாவது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, 57 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த 57 லிட்டரை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 12 லிட்டர்ஸில் நான் டிவைட் பண்ணுறேன். சரி, 4 12 48 மிச்சம் 9. அப்போ மீதி எவ்வளோ கிடைக்கி, 9 லிட்டர் கிடைக்கி. இதே மாதிரி அடுத்து 129 நம்ம செக் பண்ணுவோம். 12 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 12 120 மிச்சம் 9. ஓகே, அப்போ ரெண்டுலேயுமே சேம் ரிமைண்டர் கிடைக்கி. மீதி வந்து ஒன்று போல் இருக்குது. அடுத்து 177 லிட்டர், அதுக்கும் பாருங்கள், அதுக்கு என்ன கிடைக்கி, 14 12 உங்களுக்கு போக மீதி 9 கிடைக்கி. அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு 9 தான் மீதி கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 4 10 14 இதெல்லாம் எது, இதெல்லாம் ஈவு, கரெக்டுங்களா, டாப்பில் இருக்கக்கூடியது. சரி, ஓகே. இப்போது நான் என்ன பண்ணலாம், அந்த 4 10 24 இது எல்லாமே பாருங்கள் 2 மடங்காக இருக்கும். இதை 12ஆல் டிவைட் பண்ணாமல் 24ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 24 48 கிடைக்கும். இதே மாதிரி 10 2ஆல் டிவைட் ஆகும், 14 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம அந்த 12க்கு பதிலாக என்ன பண்ணலாம், 24னு போட்டுக்கலாமா? ஏன், கொஸ்டினை நல்லா படிங்க. அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு யாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12 லிட்டரும் கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு ஹையஸ்ட் கெப்பாசிட்டி லார்ஜஸ்ட் சச் கேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அது வந்து 24 லிட்டர்ஸ் தான் ஆன்சர்.